Hi friends, this is Swati. In this video உங்களுக்கு நான் 4 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அது ஒரு சென்டென்ஸா எப்படி எழுதுறது. நெக்ஸ்ட் எல்லா டென்சஸ்லயும் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றது. தேர்ட் அதுல நம்ம பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பேசணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் காமனா சில மிஸ்டேக்ஸ் பண்றதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹோம்வொர்க் சென்டென்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதை நீங்க வழக்கம் போல எனக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. So let's get started now. If you are watching our video for the first time, please do subscribe and like this video. First, active voice na என்னன்னா subject தான் அதுல மெயின். ஒரு subject அந்த வேலையை செய்யறாங்க, அதுதான் active voice. For example, இந்த இடத்துல ராம் eats an apple. ராம் ஆப்பிள் சாப்பிடுறாரு, அவ்வளவுதான். ஸோ இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ பாசிவ் வாய்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்துரும். ஆப்ஜெக்ட் பக்கத்துல ஏதாவது இதுல இருந்து ஒரு பி ஃபார்ம் வேர்ப் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிளஸ் அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம V1, V2, V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸோட வீடியோ இருக்கு. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம எப்பயுமே பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணணும். பிளஸ் பை யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்லி we have to use that subject. Sorry. ஸோ சப்ஜெக்ட் நம்ம லாஸ்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் அது நம்ம ஆப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே இந்த சென்டென்ஸை நம்ம வந்து பாசிவ் வாய்ஸா மாத்தி இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது? ஆப்ஜெக்ட். ஸோ இதுல ஆப்ஜெக்ட் என்ன? an apple. எப்பயுமே இந்த இடத்துல your friend an appleனு வந்தா ரெண்டுத்தையுமே ஆர்டிக்கலையும் சேர்த்து தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ an apple இந்த இடத்துல இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா நம்ம இஸ் இல்லனா ஆர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் ராம்ன்றதுனால பேர் வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 30 days கோர்சஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ an apple இந்த இடத்துல ராம்ன்றதுனால நான் இஸ் எழுதிக்கிறேன். ஸோ an apple இஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஈட்ஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம வந்து எழுத போறோம். சோ ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் ஏட் அண்ட் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஈட்டன். சோ an apple is eaten பிளஸ் என்ன வரப்போகுது? பை வரணும் இல்லையா? சோ is eaten by யார் சாப்பிட்டது? ராம். அவ்வளவுதான், ஈஸியா இருக்கா? an apple is eaten by ராம். இதுதான் வந்து பாசிவ் வாய்ஸ் ஓட சென்டென்ஸ். ஓகேவா? அப்படியே இப்ப நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணலாமா? இது பாருங்க. he wasted the food அப்படின்னா e சப்ஜெக்ட், wasted verb, the foodன்றது ஆப்ஜெக்ட். இப்ப இத பாசிவா கன்வெர்ட் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? the foodன்னு எழுதணும், ஏன்னா அதான ஆப்ஜெக்ட். சோ the food இந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்ம் இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? was யூஸ் பண்ண போறோம். சோ the food was wasted. So wasted ஓட past participle என்னது? wasted தான். அதனால தான் நான் திருப்பி இங்க wasted னு எழுதி இருக்கேன். So the food was wasted by he வந்ததுன்னா என்ன எழுதணும்? இதுவும் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல நம்ம பார்த்தாச்சு. So his வந்ததுன்னா என்ன எழுதணும்? him எழுதலாம். he வந்ததுன்னா him எழுதணும். she வந்ததுன்னா her எழுதணும். ஓகேவா? சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோ நான் அப்படியே சொல்றேன். The food was wasted by him. ஈன்றதை தான் நான் இந்த இடத்துல him அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இதை அப்படியே படிங்க. The food was wasted by him. அவ்வளவுதான் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணுவோமா? They hate the mangoes அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மேங்கோஸ் சாப்பிட்டுட்டாங்க. So it is in the past form. past form இது சென்டென்ஸ். அப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நானு ஆப்ஜெக்ட் எழுதுறேன். the mangoes அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த இடத்துல they இருந்ததுன்னா பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம was யூஸ் பண்ணணுமா were யூஸ் பண்ணணுமா? were தான் யூஸ் பண்ணணும். சோ the mangoes were என்ன வரும்? ate வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் eat. eat ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? eaten. so the mangoes were eaten by they வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? them. he வந்ததுன்னா him யூஸ் பண்ணணும். she வந்ததுன்னா her யூஸ் பண்ணணும். they வந்ததுன்னா them யூஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சா? சோ இந்த மாதிரி கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ட் ஆனதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? the mangoes were eaten by
them. அவ்வளவுதான். சோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். she sings a song. இத passive voice கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது? ஆப்ஜெக்ட் என்ன? a song. she வந்திருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? is. a song is sing ஓட past participle என்னன்னா sung. ஓகேவா? a song is sung by. இந்த இடத்துல ஷீன்னு இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அர் வர வேண்டும். ஓகேவா? a song is sung by அர். ஷீ வந்ததுன்னா அர் யூஸ் பண்ண போறோம். ஈ வந்ததுன்னா him யூஸ் பண்ண போறோம். தே வந்ததுன்னா them யூஸ் பண்ணுவோம். அப்படியே அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை ஆப்ஜெக்டா மாத்தும் போது, பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும் போது அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சா? செகண்ட் என்ன பார்க்க போறோம்? கரெக்ட். டென்சஸ்ல எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் he eats mango அப்படின்றது வந்து பிரசன்ட் டென்ஸ் தான். சோ இதை நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் இல்லையா? சோ இந்த இடத்துல எந்த ஆர்டிகலும் வரல. சோ அதனால நான் வெறும் மேங்கோ அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ மேங்கோ இஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த சென்டென்ஸ் தான். சோ அதனால நான் அப்படியே எழுதுறேன். சோ மேங்கோ இஸ் ஈட்டன் பை him. மேங்கோ அவனால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஓகேவா? அவன் மாம்பழம் சாப்பிட்டான். மாம்பழம் அவனால் சாப்பிடப்பட்டது அப்படின்றதுதான் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், தே பெயிண்டட் த வால். அவர்கள் வாலை பெயிண்ட் செய்தார்கள் அப்படின்றது இதோட அர்த்தம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன? த வால். இந்த இடத்துல பெயிண்டட் அப்படின்றது பாஸ்ட், தே வந்திருக்கு. சோ the wall were painted by them. ஓகேவா? வால் அவர்களால் பெயிண்ட் அடிக்கப்பட்டது. ஓகேவா? அவர்கள் வாலை பெயிண்ட் செய்தார்கள். வால் அவர்களால் பெயிண்ட் செய்யப்பட்டது. அவர்களால் செய்யப்பட்டது அப்படின்றதுதான் வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க. she will bake a cake. ஓகே, இது வந்து பாஸ்ட்ல இருக்கா? இப்ப இது எதுல இருக்குன்னு பாருங்க. வில் வந்ததுனாலே இது என்னது? ஃபியூச்சர் தான். சோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஆக்ஷனை சொல்றாங்க. அவள் கேக் செய்வாள் அப்படின்றதுதான் அர்த்தம். சோ இட் இஸ் இன் ஃபியூச்சர். அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்னா, a cake will be baked by her. புரியுதா? சோ நம்ம வந்து ஃபியூச்சர் வரும்போது நம்ம வந்து இந்த இடத்துல will be அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபியூச்சரா இருந்ததுன்னா will be யூஸ் பண்ணி, மத்ததெல்லாம் அதே தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை she வர்றதுனால are யூஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கேன். ஃபைனா? நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் பாருங்க. கண்டினியூஸ் டென்ஸா இருக்கும் போது எப்படி அதை வந்து பாசிவா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட், he is playing football. அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங். கரெக்டா? சோ இப்ப ஃபுட்பால் அப்படின்றதான ஆப்ஜெக்ட் இதுல. சோ ஃபுட்பால நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். ஃபுட்பால் இந்த இடத்துல வந்து ஹீன் வந்ததுனால இது என்னது? சோ ஆக்சுவலி இது என்ன டென்ஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா எஸ் வந்திருக்கிறதுனால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போறோம்னா, ஃபுட்பால் இஸ் பீயிங். சோ எப்பயுமே கண்டினியூஸ் டென்ஸ் வந்ததுன்னா நம்ம பீயிங் யூஸ் பண்ணுவோம். எப்போ? பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது. இப்ப ஆக்டிவ் வாய்ஸோட சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம பீயிங் அப்படின்றது வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபுட்பால் இஸ் பீயிங். மத்ததெல்லாம் ஒண்ணுதான். played by him. ஓகே, ஃபுட்பால் இஸ் பீயிங் பிளேட் பை him. ஓகேவா? கண்டினியூஸ்ல வரும்போது இந்த மாதிரி சென்டென்ஸ், அதாவது ஃபுட்பால் அவர்களால் விளையாடி கொண்டிருக்கப்பட்டது, அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. they were watching a movie. இதுவுமே எதுல இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ing வந்திருக்கிறதுனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ இப்ப இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆப்ஜெக்ட் எழுதிக்கிறேன். பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது a movie where வந்திருக்கா? சோ அதே தான் ஆக்சுவலி யூஸ் பண்ண போறோம். சோ a movie were being. இந்த இடத்துல என்ன மாதிரியான பி ஃபார்ம் வெர்ப் வருதோ அதே நம்ம யூஸ் பண்ணி பக்கத்துல பீயிங் மட்டும் சேர்த்தா போதும். கண்டினியூஸ் டென்ஸா இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த இடத்துல பீயிங் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஓகேவா? சோ a movie were being
இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போறோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ a movie were being watched by, they வந்துச்சுன்னா என்ன எழுதணும்? them யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? மூவி அவர்களால் வாட்ச் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஓகேவா? சோ பாஸ்ட்ல இருந்ததுனால கொண்டிருந்தது அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம காமனா பண்ணக்கூடிய ஒரு 2 மிஸ்டேக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The letter wrote by her. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல wrote அப்படின்றது வந்து past tenseல இருக்கு. நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? passive voice இருக்கும்போது by வரும் and also நம்மளோட verb வந்து past participle formல தான் இருக்கணும் சொல்லியிருக்கேன். wroteோட past participle ஆக்சுவலா என்னன்னா written. ஓகேவா? சோ அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தப்பு. சோ இதோட ஆக்டிவ் வாய்ஸ், இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ் எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்னா she wrote the letter அப்படின்றதுதான் இதோட ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்டிவ் வாய்ஸ்ல எது ஆப்ஜெக்டா இருக்கோ அதுதான் இங்க சப்ஜெக்ட். ஓகேவா? சோ அப்போ she wrote the letter. இப்ப நம்ம இதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா the letter. ஓகேவா? the letter இந்த இடத்துல பாருங்க, wrote அப்படின்றது வந்து she வந்திருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? was யூஸ் பண்ணணும். she வந்ததுன்னா was யூஸ் பண்ணிட்டு wroteோட past participle written by her. புரியுதா? the letter was written by her அப்படின்றதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். இப்ப அப்படியே இத பாருங்களேன், the cake baked by my mom. இதுவுமே நம்ம காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. இதுல நம்ம என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? கரெக்டா கண்டுபிடிங்க பாப்போம். எஸ், பி ஃபார்ம் verb தான் நம்ம இதுல மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா the cake வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா is or was were ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம verb-ஓட past participle போடணும். அப்ப the cake இந்த இடத்துல வந்து was வந்து மிஸ் ஆகுது. ஓகேவா? ஃபைனா? சோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். the cake was baked by my mom. ஓகேவா? சோ பொதுவாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா verb வந்து past tenseல எழுதிடுவோம். அது ஒரு தப்பு பண்ணுவோம். இன்னொன்னு இந்த verb மறந்துடுவோம். பி ஃபார்ம் verb கண்டிப்பா இருக்கணும் passive voiceல. சோ அதை நம்ம வந்து மறந்துடுவோம். சோ இது நம்ம காமனா பண்ணக்கூடிய 2 மிஸ்டேக்ஸ். ஓகேவா? சோ இப்போ அப்படியே இந்த blank வந்து fill பண்ணுங்க பாப்போம். it will be a quiz for you. சோ இது அப்படியே blank fill பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். the song இந்த இடத்துல is வருமா, was வருமா, where வருமா? ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன இதுல இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகே, சோ the song was written by her. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி திஸ் இஸ் எ பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? சோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து என்னவா இருந்திருக்கும்னா ஷீன்னு இருந்திருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஹர் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அப்போ ஷீ வந்துச்சுன்னா என்ன வரும்? வாஸ் வந்து சிங்குலருக்கு, வேர் வந்து ப்ளூரலுக்கு. தே வந்ததுன்னா நம்ம தே, வி வந்ததுன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஈ, ஷீ, இட்லாம் வந்ததுன்னா நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல the song was written by her. இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேவா? So now this is an homework for you. So அப்படியே சென்டென்ஸை படிங்க. She buys vegetables. He opened the door. இது என்ன அர்த்தம்னா அவள் வெஜிடபிள் வாங்கினாள். He opened the door. அவன் டோரை திறந்தான். I will cook dinner. நான் டின்னர் குக் செய்கிறேன். நான் டின்னர் இனிமேல் தான் குக் பண்ணுவேன், நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. he opened the door இது வந்து past tenseல இருக்கு. she buys vegetables இது வந்து present tenseல இருக்கு. ஓகேவா? சோ 3 டென்ஸ்லயும் செப்பரேட்டா கொடுத்திருக்கேன். சோ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. அண்ட் இதை நீங்க ஆன்சர் பண்ணும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுது, அதனாலதான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைப்பேன். ஓகேவா? சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, உங்களுக்கு பர்சனலா ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் கேளுங்க. அண்ட் சீக்கிரமா நான் உங்க கூட கோர்ஸோட டீடைல்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு நான் உங்களுக்கு தனியா வீடியோவே போடுறேன். ஸோ ஐ வில் see in the next video டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.